السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் மற்றவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முஸ்லிம்கள் இந்த வாழுகிற உலகத்தை புரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய நலனை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை, நாட்டு நலனிலே அவங்களுக்கு அக்கறை இல்லை, சொந்த நலனை கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அதிகமான குழந்தைகளை பெற்றால் எவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்படும். இதை முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாத பழங்காலத்து சட்டத்தை ஏன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? இன்றைய நவீன காலத்தில் குடும்பத்தை கட்டுப்படுத்தி செல்வத்தோடவும் செழிப்போடவும் மக்கள் வாழ்வதற்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் உலக நாடுகள்லாம் சேர்ந்து தீட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு இந்த இஸ்லாம் தான் குறுக்க நிற்கிறது, இஸ்லாம் தான் அதுக்கு தடையாக நிற்கிறது. அப்ப இதை மாற்றணும் என்ற ஒரு விஷயத்தையும் ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயமாக நம்ம நிலைப்பாட்டை மாற்றிக்கணும், நம்முடைய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு சரியில்லை என்று சொல்கிறார்கள். முதல்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை முதல் தெரிந்து கொள்வோம். அப்புறம் அவங்க என்னென்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அது எவ்வளவு அபத்தமா இருக்கிறது என்பதை இரண்டாவதா தெரிந்து கொள்வோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக ஒருத்தன் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தில் இஸ்லாம் தலையிடவே இல்லை. அது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள சுதந்திரம். அவங்க விரும்பினார்கள், ஏன்னா 2 பெற்றுக் கொள்ளலாம், 1 பெற்றுக் கொள்ளலாம், 10 பெற்றுக் கொள்ளலாம். அது அவங்க 2 பேருடைய சக்தியை பொறுத்த விருப்பத்தை பொறுத்த ஒரு விஷயமாக இஸ்லாம் கருதுகிறது. யாருக்காவது இஸ்லாம் நீங்க இத்தனை குழந்தை தான் பெற்றுக் கொள்ளணும்னு கட்டளையிடுமா? முதல்ல ஏலவே முடியாது, அல்லாஹ்வுடைய வேலை அது. ஒரு ஆள் இத்தனை குழந்தை தான் பெற்றுக் கொள்ளணும் என்றெல்லாம் உத்தரவு போடவே முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள். இஸ்லாத்துல என்ன நமக்கு சொல்லப்படுதுன்னா, வலா தக்துலு அவ்லாதக்கும் மின் இம்லாக், வறுமையின் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள். நஹனு நர்சுகுக்கும் வையாகும், உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு சேர்த்து நாங்க தான் உணவு தர்றோம், நான் தான் தர்றேன். இறைவனாகிய நான் உணவு தரும் பொழுது உணவுக்கு பயந்து நீ ஏன் கொள்ற என்று அல்லாஹ் 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை 17வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வலா தக்துலு அவ்லாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நஹனு நர்சுகுஹும் வையாக்கும், உங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹித்ஆன் கபீரா, இப்படி குழந்தைகளை கொல்வது மிகப்பெரிய குற்றமாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப இஸ்லாம் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு கேட்டா, குழந்தையை கொல்லக்கூடாது, அதான் நமக்கு உள்ள சட்டம். குழந்தையாக இருக்கும் பொழுது அதை கொல்றது பாவமாயிரும். அந்த குழந்தைங்கிற நிலையை வளர்ந்து கருவுல வளர்ந்துருமே அப்ப கொல்றது எடுத்துக்கொள்ளும். எப்ப ஒரு மனித உயிர் ஊதப்பட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் அது குழந்தையாக உருவாகி விடுகிறதோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை அழிப்பார்களே, ஆனால் அதை எது கட்டுப்படுத்தும், இது குழந்தைகளை கொள்ளாதீர்கள் என்பதை கட்டுப்படுத்தும். ஏன்னா ஒரு முதல் 3 மாதம் வரைக்கும் மனித ஒரு கருவாக அது உருவாகவில்லை. 3 மாதத்துக்கு பிறகுதான் மனிதன்கிற மாதிரியான நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் மலக்கு என்ன செய்யறாரு, மனிதனுக்குரிய ரூஹ ஊதுறாரு சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸ்கள்ல. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் கொள்றது இது எடுத்துக்கொள்ளும். ஒரு குழந்தை கருவில் உருவாகி விட்டது என்று சொன்னால், 3 மாதம் கழிந்து விட்டது என்று சொன்னால், அதை போய் நீங்கள் கொலை செஞ்சீர்கள் என்று சொன்னா அது குழந்தை கொலையில சேரும், அது அல்லாஹ்ட்ட பெரிய குற்றமாக கருதப்படும். அப்ப கூட அந்த தாய்க்கு உயிருக்கு பாதிப்புங்கிற மாதிரி வந்தால் அது கூட விதிவிலக்கு இருக்கிறது. தாயா பிள்ளையா, இந்த குழந்தையை பிறந்தா தாய் செத்து போயிருவான்னு சொன்னா அப்ப நம்ம தாயை தான் காப்பாற்றணுங்கிற வகையில் அது நிர்பந்தத்தில் ஒடியாந்துரும். இவ்வளவுதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்ப குடும்ப கட்டுப்பாடு கூடாதுன்னு இதுல நீங்க விளங்க முடியுமா? முடியாது. குடும்ப கட்டுப்பாடு பெறாமலே ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, அவன் குழந்தைய கொன்றான்னு வருவானா?
எந்த குழந்தையும் பெறவே இல்லை. குழந்தைய கொலை செஞ்சாங்கிற குற்றம் அவனுக்கு வருமா? வராது. அப்ப ஒருத்தன் குழந்தையே வேணாம்னு ஒருத்தன் இருந்தா கூட, ஒரு தம்பதிகள் இருந்தா கூட அவங்க வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினவங்க ஆக மாட்டாங்க. இதை வச்சுதான் எல்லா டாபிக்கும் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இந்த மாதிரி குழந்தை வேணான்ற மாதிரியான சிந்தனை அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தது. 2-3 குழந்தையாச்சும் கஷ்டமா இருக்கு, அந்த பெண்ணுக்கு சிரமமா இருக்கும், அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இப்படி எத்தனை விஷயங்களுக்காக வேண்டி ஏற்கனவே பிள்ளைகள் நிறைய இருக்கும் பொழுது மேலும் மேலும் வேணாங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அன்றைக்கும் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல உள்ள முறை பிரகாரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய உச்சகட்டம் வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த கரு உண்டாகக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க விந்த வந்து வெளியே விட்டுருவாங்க, குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்காக வேண்டி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்துல சஹாபாக்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வரக்கூடிய காலமா இருக்கிறதுனால இது அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல சஹாபாக்கள் இப்படி செய்யறாங்க என்று சொன்னா அது இறைவனுக்கு உகந்த செயலாக இல்லை என்று சொன்னால் உடனே வஹீல வந்துடும். எத்தனை விஷயங்கள் சஹாபாக்கள் தப்பாக செய்யும் பொழுது உடனே அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிச்சு இது செய்யக்கூடாது செய்யலாம்னு சொல்லி தடுத்து விடுவான். அப்ப இத ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நாஸிலு வல் குர்ஆன் யன்ஸிலு, குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் நாங்கள் இந்த அஸ்ல், இதுக்கு பேர் அஸ்ல்னு சொல்லுவாங்க. அஸ்ல்னா நல்ல தாம்பத்தில் ஈடுபடும் போது குழந்தை வந்து ஆணுடைய விந்து கருவறைக்கு போனா தானே பிறக்கும், பாகமாயிக்கிறது. அந்த மாதிரி உச்சகட்டம் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, அவங்க விந்த வந்து வெளியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதை வந்து குர்ஆன் எங்களை தடுக்கல, அல்லாஹ் தடுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கல என்கிற கருத்துப்பட புகாரியில, முஸ்லிம்ல புகாரியில் 5209, இன்னும் முஸ்லிம்ல இன்னும் பல நூல்கள்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குழந்தை வேணாண்டு ஒருத்தர் நினைத்தாரையானால் அவர் என்ன செய்யலாம், குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்கு உள்ள சில ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ளலாம். அது வந்து எப்படி நீ குழந்தை உருவாது நீ தடுக்க போச்சு, எப்படி இந்த மாதிரி நீ செய்யலாம் என்று என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கல, அல்லாஹ் அது சம்பந்தமா வஹி இறக்கல. அப்ப இந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது ஒருத்தர் வேணான்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்வதை இஸ்லாம் தடுக்காது. உங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு போதும் நினைக்கிறீங்க, அதுக்கு மேல நமக்கு வேண்டாம் என்று 2 பேரும் கூடி பேசி ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தால் என்ன செய்யலாம், அதன்படி நடந்து கொள்ளலாம். அல்லது நாங்க நிறைய தான் பெறுவோம் பெற்றால் அதுவும் குற்றமாக இஸ்லாத்தில் கருதப்படாது, அவனை போய் கேள்வி கேட்கப்படாது. அவரவருடைய உரிமை இஸ்லாம் என்று சொல்லுது, அவங்கவுங்க உரிமை என்று சொல்கிறது. அதே நேரத்தில் ஒன்னே ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த குழந்தை வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அதை எப்படி, எந்த வழியில் அதை வேண்டாம் என்று சொல்வது, எந்த வழியை தேர்ந்தெடுத்து குழந்தை பேர் இல்லாமல் நம்ம ஆக்கிக் கொள்வது, அந்த விஷயத்தில் பலவிதமான முறைகள் உலகத்தில் கடைபிடிக்கப்படுகின்றன. அது என்னது, ஒன்னு வந்து தற்காலிகமான முறை, இன்னொன்னு நிரந்தரமான முறை. அதாவது குழந்தை பெறாமல் இருப்பதற்கு தற்காலிகமா குழந்தை பெறாமல் இருந்துக்கலாம், வேணும்னா பெற்றுக்கலாம் என்கிற மாதிரியான சில முறைகளும் நாட்டில் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. அல்லது டோட்டலாவே என்ன செய்யறது, உதாரணம் ஆண் வந்து அந்த அவனுடைய விந்து அணுக்கள்ல இருந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாம அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி கட் பண்ணி விட்டார்களே ஆனால் அவனால் ஒரு காலத்தில் என்ன செய்ய முடியாது, குழந்தை பெற முடியாது. அப்ப குழந்தை பெறுவதற்கு என்ற ஒரு சக்தி ஒரு ஆணுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை அழித்து விட்டு குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடிய முறையும் இருக்கிறது. டோட்டல் அழிச்சிடுறது. அதுக்கு பிறகு அவன் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, விரும்பினாலும் அவனை குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இப்படி ஒரு முறையும் இருக்கிறது. அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன செய்யறது, குழந்தை பெற முடியாத அளவுக்கு கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துறது, அல்ல அது மாதிரியான சில விஷயங்களை செய்து நிரந்தரமாகவே நினைஞ்சிருவாங்க, அதை நீக்கி விடுவார்கள். நீக்கிட்டாங்கன்னு சொன்னா இவனுக்கு உயிரணு உற்பத்தி ஆகாது, அவங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆகாது. ரெண்டுல யாராவது ஒரு ஆள் செஞ்சுட்டா போதும், குழந்தை உண்டாகாது. இவன் செஞ்சிட்டாலும் சரி, அவங்க செஞ்சிட்டாலும் சரி, பெண்ணு செஞ்சாலும் சரி, குழந்தை உண்டாகாம போயிடும். இப்படி போயிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு ஒரு குழந்தை வேணும்னு விரும்புனாங்கன்னு வைங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வைங்க, ஆசைப்பட்டா அது தன்மை தான் இல்லையே, இருக்கிற தன்மை நீக்கிட்டாங்களே, அது வந்து பெரிய லாஸ் ஆகி போயிடும். அதே நேரத்தில் வந்து ஒரு டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான உரைகள் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி உரைகள் பயன்படுத்தும் பொழுது வேணான்ற வரைக்கும் பயன்படுத்திக்கிறோம், வேணுங்கிற நேரத்தில் அதை நீக்கிட்டான்னு சொன்னா குழந்தை உண்டாக்கிறோம். இது தற்காலிகம். இது வந்து டெம்பரவரியாக வந்து நிப்பாட்டிக் கொள்வது. இது மாதிரி பெண்களுக்கு சில ஏற்பாடுகள்லாம் வச்சிருக்கிறார்கள். இந்த இடத்துல நினைச்சிருக்கிறாங்க மருத்துவத்தில் தற்காலிகமாக அவங்க காப்பாற்றி இந்த மாதிரி சில முறைகள் மூலமாக குழந்தை உண்டாகாமல் இருக்கலாம்.
குழந்தை வேணும்னு நினைக்கும் அதை எடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன், குழந்தை உண்டாயிரும். அப்ப இந்த குழந்தை வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கல்ல ஆண்மை பெண்மைங்கிறது, அதை அழித்து விடக்கூடாது. அதுக்கு தடை இருக்கு. ஆண் ஆணாவே எப்பவும் இருக்க வேண்டும், அந்த தன்மையை காத்துக் கொண்டிருக்கணும். விரும்பினால் பெற்றுக்கு அது ஒரு விஷயம். ஆனால் நினைச்சா என்ன செய்யணும், பெறுவதற்குரிய நீ உண்டாக்கல அந்த தன்மையை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹல்கை, அல்லாஹ் படைத்த கோலத்தை அமைப்பை மாற்றுவது ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ் என்ன செய்யறான். ஷைத்தான் அப்படி சவால் விட்டு வந்தான் இப்லீஸ் அல்லாஹ்ட்ட, நான் வழி கெடுப்பேன், ஆமுரன்னஹும், நான் உங்களுக்கு உத்தரவு விடுவேன், புலை உகையிரன்ன ஹல்கல்லா, நீ படைத்திருக்கிற கோலத்தை மாற்றி விடுவார்கள், உன்னுடைய படைப்பையே அவர்கள் மாற்றி விடுற அளவுக்கு நான் செஞ்சிருவேன் ஷைத்தான் சொல்லிட்டு வந்தான். அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு ஆணிடமிருந்து குழந்தை பெறுவதற்கான ஒரு செட்டப் அல்லாஹ் கொடுத்த செட்டப், அதை வெட்டுறது அல்லாஹ்வுடைய செட்டப்பை க்ளோஸ் பண்ணி இப்லீஸ் கட்டுப்படுவது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையை உடல் அமைப்பில் வைத்திருக்கிறான், அதை நீக்கி எறிவது மருத்துவத்துக்காக நீக்கலாம். கர்ப்பப்பையில கேன்சர் வந்துருச்சு, அது வெட்டி எரியலன்னா உடம்புலாம் கேன்சர் ஆகி போயிருந்தா வெட்டி போட்டுலாம், அது ஒரு விஷயம். அது இல்லாம குழந்தை வேணாங்கிற காரணத்துக்காக வேண்டி, மருத்துவ காரணம் இல்லாம குழந்தை வேண்டாங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்களுடைய அந்த பெண்ணுக்கே இறைவன் கொடுத்திருக்கிற தன்மையை நீக்கினார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிறார்கள் என்ற வகையில் அது குற்றமாகி, அது செய்யக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும். இப்போ குழந்தை வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க ஆணோ பெண்ணோ நிரந்தரம் இல்லாத வகையில டெம்பரவரியா தற்காலிகமான முறையில கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி போடலாம், பிறக்காம இருக்கலாம், 10 வருஷம் குழந்தை பெறணும் முடிவெடுத்து கூட என்ன செய்யலாம், அப்படி செஞ்சுக்கலாம். அதுல எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யல, தடை செய்யல. என்னமோ குடும்ப ஒவ்வொருத்தனும் 20 பெருன்னு சொல்ற மாதிரி எப்படி பில்டப் கொடுக்குறாங்க, பிரச்சாரம் எப்படி நடக்குது, 20 பெத்து தான் ஆகணும், 15 பெத்து தான் ஆகணும் உத்தரவு போட்ட மாதிரியும், அதை ஏற்ற முஸ்லீம்கள் எல்லாம் வதவதன்னு பெற்று தள்ளிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பொய்யான தவறான செஞ்சாலும் தப்பு ஒண்ணு கிடையாது, அப்படி நடத்தினான்னு அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அது உண்மை கிடையாது. இஸ்லாத்துல என்ன இல்லைன்னா, ஒருத்தன் அதிகம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதை இஸ்லாம் குறை சொல்லாது, அதான் விஷயம். இஸ்லாத்தினுடைய நிலை என்ன, அது ஆர்டர் கிடையாது, செஞ்சு ஆவணுங்கிறது கிடையாது. ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அது ஒரு கேவலமோ இழிவோ உலகத்துக்கோ நாட்டுக்கோ கேடோ அவனுக்கோ கேடு தரக்கூடியதா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை என்பதில் இஸ்லாம் என்ன இருக்குது, உறுதியாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய, எதனால இந்த டெம்பரவரியா உள்ளதை அனுமதிச்சு இந்த பர்மனண்டா உள்ளதை வேணாங்கிறது இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு கரெக்டான முடிவாகவும் இருக்கிறது. என்ன கரெக்டான முடிவு, ஒருத்தங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, போதும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. என்ன மாதிரி குடும்ப கட்டுப்பாடு, நிரந்தரமா அந்த பொம்பளை கொண்டே என்ன செய்றாங்க, அது மாதிரி பண்ணி. இப்ப சுனாமி வந்துச்சு இல்லையா நாகூர் பக்கத்துல, அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, நிறைய பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா 2 குழந்தை பெற்றவங்க. அப்புறம் சுனாமியில் அதிகமா போனது குழந்தைகள் தான். பெரியவங்க இப்படி தப்பிச்சு ஒடியாந்துருவாங்க, ஏதாவது ஒரு சில பேர். அதிகமா இறந்து போனது யாரு, குழந்தைகள் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா. அந்த 2 குழந்தை வச்சவங்க எல்லாம் எல்லாத்தையும் குழந்தை இழந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் அவங்க அப்படி நமக்கு ஒரு ஆறுதல் குழந்தை வேணும்னு நினைக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இப்ப நினைக்கிறாங்க, ஆகா பெற நினைச்சா பெத்துக்கிற முடியலையே, தற்காலிகமா பெறாம இருந்தோம்னு சொன்னா இப்ப இந்த மாதிரி இப்ப நேரத்துல பெத்துக்கலாமா இல்லையா, 2ம் போயிடுச்சு, இப்ப வேணுமா குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் என்ன பண்றான், நீ உனக்கு குழந்தை பெற வேற கல்யாணம் பண்ண போற அதுக்காண்டு விட்டு போறாங்கள. இவனுக்கு 2 சேர்ந்தா முடிவெடுத்தாங்க. எங்க கணவர் எங்களை விட்டு என்ன செய்யறாரு, குழந்தை பெற தன்மை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல கருதான் நாங்க செஞ்சோம், இல்லைன்னு சொல்லி எங்களை விட்டு வேற பக்கம் போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களை அழுகக்கூடிய பேட்டிகள் எல்லாம் நீங்கள் பேப்பர்ல மீடியாக்கள்ல பாத்தீங்க. சுனாமி நேரத்துக்கு அப்புறம் 2 வருடத்துக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதே மாதிரி அந்த கும்பகோணம் தீ விபத்துல ஒரு நிறைய குழந்தை இறந்தாங்க பாருங்க, அதுல பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குழந்தையை பெற்றவர்கள் தான், இருக்கிற ஒரு குழந்தை தான். அந்த மாதிரியோட போதும் நினைத்தவர்களுடைய பிள்ளைகள் தான் அதிகமா படிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை போன பிறகு பெற்றுக்கலான்னு பார்த்தா முடியாது. ஏன், இவங்க விவரம் கட்டத்தனமா இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அறிவாளிகள் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்தை நம்பி நிரந்தரமாகவே நினைஞ்சிட்டாங்க. அதுக்கு சில காசெல்லாம் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் போனா அது வாழைப்பழங்கள் நம்ம கொடுப்பாங்க. இதுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்யறது, போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மொத்தத்தையும் வெட்டி எரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆம்பளைக்கு அப்படிதான் பண்றாங்க, பொம்பளைக்கு பண்ணி விட்டுறாங்க. இவ இந்த மாதிரி பண்ணினாங்களேயானால் இப்ப அவங்க காலமெல்லாம் எவ்வளவு கவலைப்படுவாங்க. குழந்தை பெற ஆசையா இருக்குது, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு விரும்புறாங்க, அவங்களுக்கு முடியல என்கிற வகையில இதெல்லாம் யோசிச்சு பார்க்க ஒண்ணு. பின் விளைவு இருக்கு. இப்படி இப்ப டெங்கு காய்ச்சல் வருது, குழந்தைக்கா வந்துகிட்டு இருக்கு. இப்ப குழந்தையா போயிடுச்சுன்னா குழந்தைகள் அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்க, அப்படி பிள்ளை வாதம் அந்த வாதம் இருக்கு 2ம் போச்சுன்னா மறுபடியும் வேணும்டா என்ன பண்ணுவேன், தன்மையை வச்சுக்க தற்காலிக அடிப்படை வேணும்டா. இந்த தன்மையை இழந்துடக்கூடாது. குழந்தை பெறக்கூடிய தன்மையை ஆணும் பெண்ணும் எக்காரணத்தெல்லாம் நினைச்சக்கூடாது. அது ஒரு பாக்கியம். நான் ஒருத்தன் பிள்ளை இல்லைங்கிற கேட்டா தெரியும் அவனுடைய பாக்கியம் என்னங்கிறது.
குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி ஆணும் பெண்ணும் பல வருஷங்கள் ஆகி இல்லைன்னா என்ன பாடுபடுறாங்க, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்கு எவ்வளவு துடிக்கிறாங்க, எத்தனை லட்சம் கோடி செலவு செஞ்சாவது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இதை நமக்கு இருக்குங்கிறதுனால திமிரா நம்ம என்ன செய்யறோம், அதை போய் அழிக்கிறோம். அது அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல மனுஷனா திருப்பி கொடுக்க முடியாது. அழிச்சிட்டோம் என்று சொன்னால் மனிதன் உண்டாக்கி தர முடியுமா அந்த தன்மையை? முடியாது, வெட்டதான் முடியும், அவனுக்கு கொடுக்க இயலாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை சிந்தித்து பார்க்கும் பொழுது இதுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக ரொம்ப நீளமான முடிவு இதுவா தான் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிவு தான் பெத்தவன் பெத்துக்க, விட்டுருக்க, நிரந்தரமா பண்ணிக்கிறாத, விருப்பம், அது நேரத்தில் அதிகம் குறை சொல்லாதுங்கிறது அனைவரும் லிபரலா ரொம்ப அற்புதமான முறையில ஒரு பேலன்ஸ் பண்ணி யாரை கட்டாயப்படுத்தாமலும் அவங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய வகையிலேயே இந்த சட்டம் அமைந்திருக்கிறது. இப்படிதான் இஸ்லாம் இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் எல்லாருமே அதைத்தான் நம்ம கடைபிடிக்கிறோங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்குகிறார்கள். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற நிறைய இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடையும் செய்யற நிறைய பிள்ளை பெற்றுட்டு இருக்காங்க. அது போல ஒருத்தர் 4 முன்னாடி கட்டி நிறைய பிள்ளை பெற்றுட்டு இருக்காங்க, மக்களுக்கு அதிகமாக்குறாங்க. நம்ம என்ன செய்யறோமா, நிறைய மனைவிகளை இதோட சேர்த்து கோத்துக்கிறாங்க. நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணி என்ன செய்யறாங்க, நிறைய பிள்ளை பெறாங்க, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகுறாங்க. சரி அப்படி வச்சுக்கிறோம், ஜாஸ்தி ஆகுறாங்கன்னா இந்த ரகசியமா ஓப்பனா தான் உங்களுக்கு சொல்றேன், இஸ்லாம் நீனு செய்யி. ஆனா நல்ல விஷயத்த நாங்க இஸ்லாம் இதை சொல்லுதுன்னா ஒளிச்சு மறைச்சு கால ரகசியமா சொல்றோம். ஓப்பனா பட்டு நல்லதுன்னு சொன்னா எல்லாருக்கும் தான் நல்லதுன்னு செய்தி சேருது. குரான் எல்லாருக்கும் தானே கிடைக்குது, படிச்சு நீங்க செஞ்சுட்டு போனே தடுத்தா. ஆனா இதே ஒரு லாஜிக் இல்லாத ஒரு வாதம். எது அதிகமான கல்யாணம் பண்ணால் அதிகமா புள்ள பெறுவாங்கிற லாஜிக்கா? உண்மையா? கிடையாது. புள்ள பெற தீர்மானிக்கிற பொம்பளை தான், ஆம்பளை கிடையாது. ஒருத்தன் 4 முண்டாட்டியை கட்டுறான், வழங்குதா, 4 முண்டாட்டி மூலமா 4 புள்ள பெறான்னு வைங்க. இந்த இன்னொரு ஊர்ல என்ன செய்யறாங்க, 4 பொம்பளை 4 புருஷன் கட்டுறாங்க, 4 புள்ள தான் பிறப்புறாங்க, வழங்குதா. ஒரு பொம்பளை ஒரு புள்ள பெறுவாங்க, ஒரு புருஷனுக்கு 4 முண்டாட்டி வாக்கப்பட்டாலும் 4 புள்ள தான், 4 பொம்பளை 4 புருஷனுக்கு வாக்கப்பட்டாலும் எத்தனை புள்ள தான்? 4. எப்படி மக்கள் தொகை கூடுறதுனால நிறைய பெண்கள் தானே தீர்மானிக்க போறாங்க. அதை அப்ப அதிகமான குழந்தைகள் பெறாங்கன்னு சொன்னா என்ன, எப்படி இது ஏதாவது லாஜிக் இருக்கா இதுல? இவனுக்கு அதிகமான குழந்தை என்று சொல்ல முடியுமே தவிர மக்கள் தொகையை அதிகமாக்குறது இது உதவாது. வழங்குதா. இந்த பெண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ண புருஷனை கட்டல, வேற புருஷனை கட்டத்தானே போறாவ, அதுக்கு புள்ள பெறத்தானே போறான். இவனை கட்டிக்கிட்டு இருக்கிறவன் இவனை கட்டலன்னு சொன்னா என்ன செய்வா, புது புருஷனை போய் கட்டுவா, அப்ப புள்ள பெறதான் போறா. பொம்பளை தானே இப்ப புள்ள பிறகு தீர்மானிக்கிறவளா இருக்கிறா. அப்ப இதுல எப்படி மக்கள் தொகை பெருகுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாம என்ன செய்யறாங்க, இதை ஒரு பெரிய அற்புதமான வாதம் மாதிரி எடுத்து வைக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்ப நம்ம என்ன செய்யறோம், இது இஸ்லாமிய சட்டமாச்சா, இதை விளங்காம இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு தப்பு குறைங்க எந்த அளவுக்கு செய்யறாங்கன்னா, கம்பல்சரியா குறைக்கணுங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, குடும்ப கட்டுப்பாடு என்பதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக ஆக்கி கொண்டு, எந்த அளவுக்கு என்றால் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த அவசர நிலை இருந்துச்சு பாருங்க, எமர்ஜென்சி போட்டிருந்த காலத்துல கட்டாய கருத்தரை பண்ணாங்க. எமர்ஜென்சி காலத்துல அவசர நிலை போட்டிருக்கும் பொழுது இழுத்துக்கிட்டு போய் என்னஞ்சாங்க, கட்டாயம் 2 பிள்ளைக்கு மேல இருந்தாங்கன்னா வலுக்கட்டாயம் யாரும் வாய் திறந்து பேச இயலாது. இந்தியாவில சொல்றேன், இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செஞ்சு எழுத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, அரசாங்கத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அவசர நிலை போட்டு எமர்ஜென்சி போட்டிருந்த காலகட்டத்தில் டெல்லியில துர்க்குமான் கேட்டுங்கிற அந்த பகுதியில் சஞ்சய் காந்தி இந்திராவுடைய மகன், அந்த ஆளு ஒரு நாள் நம்ம ரவுடி, அந்த ரவுடியின் மூலமா என்ன செஞ்சாங்க, இழுத்து முஸ்லீம் அந்த தெருக்கெல்லாம் புகுந்து இளைஞர்கள்லாம் பிடிச்சி அள்ளிக்கிட்டு போய் லாரியில் அள்ளிக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க. அது ஏத்து போடும்போது புல்டோசர் வச்சு கொண்டாங்க. அப்படிலாம் பெரிய கொடுமையெல்லாம் நடந்தது இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது. இப்படி ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு சட்டம் இருக்கும்போது ரொம்ப கொடூரமான முறையில வலுக்கட்டாயம் அவன் வெட்டி விட்டுருவேன், உனக்கு புள்ள பெறாம ஆக்கிடுவேன் என்று சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சார்கள். அது இல்லாத காலங்களில் என்ன செஞ்சாங்க, ஆர்வம் ஊட்டுகிறார்கள். டிவியை திறந்தா அது கம்பல்சரியா லாரில எழுதுன பஸ்ல எழுதுன பின்னாடி வாசகம் இருக்கணுமா, நாம் இருவர் நமக்கு தேவை ஒன்று போடணும், முக்கோணம் ஒன்று போட்டு என்ன செய்யறது, அந்த முக்கோணத்தை படம் போடாம வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது, அதெல்லாம் சட்டம் போட்டாங்க. எது பிரச்சாரம் பண்ணணுமா, அதுக்காக வேண்டி அதை போட்டாங்க. பின்னாடி என்ன செய்யணும், லைசன்ஸ் வாங்குறாங்க, என்ன செய்யறது, அந்த எஃப்சிக்கு போயிட்டு வரணும்ல, அவர் தரமாட்டார்களாட்டி என்ன பின்னாடி என்ன எழுதி இருக்கு, வாசகம் இருக்கு, அது எழுதணும். என்ன எழுதணும், நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு குழந்தை போதுமே, இப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தை சொல்லக்கூடிய வகையில் என்ன செய்யறது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எனக்கு பிள்ளை வேணாங்கிற மாதிரி எழுதி வச்சாதான் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி தருவான். இல்லன்னா ரிப்பேர் இருக்குன்னு சொல்லிடுவான், உங்களுக்கு ரிமார்க் இருக்குன்னு சொல்லிடுவான்.
அப்ப இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான விஷயமா என்ன செய்யறாங்க இவங்க அது பிரச்சாரம் டிவியை திறந்தா தான் பேசுறாங்க. அது அரசாங்கத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் பண்றாங்க. குறும்படங்கள் திரைப்படங்கள் எடுத்து கிராமங்கள்ல எல்லாம் போய் அதை போட்டு போட்டு காட்டி நிறைய பிள்ளை பெற்று கஷ்டப்படுற மாதிரி நாடே சுற்றி அதுல பாலாத்துக்கு விழுந்து போற மாதிரியும் இதே நிலை நீடித்தால் நாளைக்கு சோத்துக்கு கஷ்டப்படுவார்கள், கஞ்சி கிடைக்காது, ஆடை கிடைக்காது, இப்படியான்னு படம் மாதிரி எடுத்து என்ன செய்யறாங்க அது கிராமங்கள்ல போட்டு அப்படியே பீதியை உண்டாக்குறாங்க. என்னது ஆஹா பிள்ளை பெற்றோம்னா சோறு இல்லாம போயிடும், கஞ்சி இல்லாம போயிடும், ட்ரெஸ் இல்லாம போயிடும், குடியிருக்க இடம் இல்லாம போயிடும், தண்ணியே கிடைக்காது, இந்த மாதிரியான மாதிரி கதைகளை ஜோடிச்சு அதே இடத்துல இன்னொரு குடும்பம் வந்து 2 பிள்ளையோட இருக்கும்போது பெரிய செழிப்பா இருக்கிற மாதிரி இப்பெல்லாம் காட்டுவாங்க. கதைகளை காட்டி இதையெல்லாம் வந்து வீடு வீடா சென்று போடக்கூடிய ஊர் ஊரா சென்று போடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இது கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரம் செய்யறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா முதல் விஷயம் இந்த ஒருத்தர் அதிகமாக குழந்தை பெறுவது வந்து ஐநா கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. 2100 வந்து 1000 கோடியை தாண்டிவிடும் உலக மக்கள் தொகை. இப்ப 700 இருக்கு இல்லையா, 700 கோடி இருக்கிறோம் இன்னைக்கு. வந்து இந்த 700 கோடியா இருக்கக்கூடிய உலக மக்கள் தொகை வந்து 2100 வரும்போது, அதாவது இன்னொரு 2013 நடக்குதா, இன்னொரு 87 ஆண்டுகள்ல பாத்தீங்க என்று சொன்னா 1000 கோடியை தாண்டி விடும். தாண்டது பெரிய 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 நிபுணர்லாம் தேவையில்லை. இந்த கால்குலேஷன் பண்ண என்ன செய்யும் 1000 கோடியை தாண்டி விடும். அதனால பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. உணவு சோறு கிடைக்காது, கஞ்சி கிடைக்காது, இப்படி மாதிரி ஒரு என்ன செய்யறாங்க அறிவுஜீவிகள் உட்கார்ந்துகிட்டு அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வந்து இதனால வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுமா முதல்ல வச்சுக்கிறோம். மக்கள் தொகை பெருகிறதுனால உணவு கட்டுப்பாடு ஏற்படுமா? இந்த நிபுணர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா மக்களோட வாழ மாட்டாங்க. அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணு செஞ்சுட்டு இருப்பாங்க. அதான் நிபுணர்கள் சொல்றேன். உங்களுக்கு பேரு மக்கள்கிட்ட கலந்து என்ன நாட்டு நடப்பு வரலாறு என்ன அதையெல்லாம் தெரிந்து உள்ளுக்குள்ள புகுந்து பார்த்திருப்பார்களே. ஆனால் அப்ப என்ன தெரிஞ்சிருக்காது, இது மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் உணவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை விளங்கி இருப்பார்கள். இப்ப எப்படி நம்ம பார்த்துக் கொள்வதாக இருந்தால், நீங்க இப்ப 2013 நம்ம இருக்கிறோம், நீங்க 1967க்கு போங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுல இருந்து வருவோம். உலகம் பூரா அந்த வரலாறு இருக்கிறது, நமக்கு தெரிஞ்ச வரலாறுல இருந்து வரலாம். இப்ப 1967 வரைக்கும் காங்கிரஸ் தான் இங்க ஆட்சியில் இருந்தது. 67 தான் என்ன செய்யறாங்க ஒரு பலமான கூட்டணி அமைத்து அண்ணாங்கிற தலைமையில் அண்ணாதுரை தலைமையில் என்ன செய்யறாங்க ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை கைப்பற்றாங்க. ஏன் ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழ் அதெல்லாம் ஒரு 2ஆம் பட்ச காரணம். முதல் காரணம் என்னன்னு சொன்னா 67க்கு முன்னாடி நாட்டில் என்ன நிலைமை தெரியுமா? உணவு கிடையாது. 67க்கு முன்னாடி அப்ப நம்ம 100 கோடி கிடையாது இந்தியாவுல ஜனத்தொகை. அப்ப உள்ள ஜனத்தொகை எவ்வளவுதான்? 60 கோடி தான் ஜனத்தொகை. 60 கோடி ஜனத்தொகை இப்ப 40 கோடி அதிகமாயிட்டோம். 60 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்துல என்னன்னு கேட்டா உணவு கிடையாது. கடையில் அரிசி கிடையாது. கடையில் ரூபா கொடுத்தா அரிசி கிடைக்காது. தேவையான உணவுகள் கிடைக்காது. அரிசியே கிடைக்காமல் மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. அப்பதான் ரேஷன் கொண்டு வந்தாங்க. இப்ப ரேஷன் கடையில அரிசி வாங்கிக்கணுமா? இல்ல. அந்த கடையில கோடீஸ்வரனா இருந்தாலும் அரிசி வேணும்னா ரேஷன் கடைலாம் வாங்கணும். அரசாங்க லெவி மூலமா கட்டாயப்படுத்தி கைப்பற்றி கொண்டு கம்மியான உற்பத்தியா இருந்தது. அதை வைத்து என்ன செய்வாங்க, நிறந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி வாரத்தில் ஒரு நாள் அரிசி போடுவாங்க. அந்த அரிசி போடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 50 வயசுக்கு மேல உள்ளவர்களாக இருந்து கிராமத்தில் உள்ளவர்களாக இருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்களாம் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். என்ன நடக்கும்? அங்க போய் கியூல 4 மணிக்கு போய் நின்றுவோம். நான்லாம் போய் நின்றுக்கிறேன். 4 மணிக்கு என்ன செய்யணும், ரேஷன் கடை வாசல்ல காலையில் 4 மணிக்கு 10 மணிக்கு தான் திறப்பான். நம்ம 10 மணிக்கு போனா 2 கிலோமீட்டருக்கு நீளமான கியூ. அப்ப கியூ வரக்கூடாது. என்ன விஷயம், 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. ரேஷன் கார்டு போய் நிற்போம். 4 மணிக்கு போனா கூட 50வது 100வது ஆள தான் நிக்க முடியும். அப்ப 10 மணி வரைக்கும் ஒரு 2 கிலோ 5 கிலோ அரிசியை காசை கொடுத்து வாங்குறது தான். 5 கிலோ அரிசியை வாங்குவதற்காக வேண்டி, அதுவும் வந்து உளுத்து போன பழுத்து போன அரிசி, அதுவே பெரிய தேவாமிர்தமா இருக்கும் அரிசி இல்லாம இருக்கிறதுக்கு. அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்வோம், அரிசி கிடைக்காம உட்கார்ந்து அந்த 5 கிலோ அரிசியை தருவாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கியூல நின்று வாங்கிட்டு வந்து அதுதான் பணக்காரங்களும் சாப்பிடணும். வெளியில் அரிசிலாம் கிடையாது. வெளியில் அரிசிலாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அரிசியே இல்ல நாட்டுல. அப்ப என்ன பண்ணாங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அரிசி உணவு குறைங்க. ஒரு நாளைக்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு நரிப்பயிறு சாப்பிடுங்க. நரிப்பயிர் மாங்கல கருப்பா இருக்கும், இந்த பாசி பயிர் மாங்கல அதுலயே கருப்பா இருக்கும். அது கொஞ்சம் அதிகமா உற்பத்தி ஆகும் இருக்கு. அது கொஞ்சம் கிடைச்சது. அந்த பயிர் அவிச்சு என்ன செய்யுங்க, சீனியை போட்டு சாப்பிட்டுக்கிறங்க, உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறங்க. இல்லன்னா அந்த பாசி பயிர் இருப்பாங்கல்ல, பாசி பயிரை வந்து நீங்க அவிச்சு சாப்பிட்டுக்கிறங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் அரிசி சோறு சாப்பிடுங்க என்று சொல்ற அளவுக்கு அரசாங்கம் விளம்பரம் செஞ்சு, அது மாத்திரம் இல்லாம என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு ஒன்னும் கிடைக்கலன்னா எலிக்கறி சாப்பிடுங்கன்றார் மத்திய அமைச்சர். ஆமா, அதைத்தான் பிரச்சாரம். எலிக்கறி சாப்பிட சொன்ன காங்கிரஸுக்காக ஓட்டுன்னா எல்லா பக்கம் பேசினாங்க. அதான் மேட்ரு. தமிழுக்காரங்களும் அவங்க ஆட்சிக்கு வரல.
எலிக்கறியை தின்னுங்கிற இவன் ஓட்டு போட போறியான்னு செஞ்சாங்க. இது அது ஓட்டுன அரசியலுக்கு நான் போகல, என்ன நிலைமை இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். 60 கோடி மக்களாக இருக்கும் பொழுது காசு கொடுத்த அரிசி இல்ல, அப்ப இப்ப 100 கோடிக்கு தாண்டி இருக்கும்போது டபுளா இருக்கணுமா இல்லையா? அவருக்கு நீ மக்கள் தொகை பெருகுனா உணவு தட்டுப்பாடு வரும் சொன்னா, மக்கள் தொகை டபுளா இருந்தால் பற்றாக்குறை டபுளா இருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு 5 கிலோ அரிசி வாரத்துக்கு போட்டான்னா இன்னைக்கு 2 வாரத்துக்கு தான் 5 கிலோ அரிசி தரணும், கடையில் கிடைக்காம இருந்து இருக்கணும். இன்னைக்கு அரிசி இல்லன்னு ஒருத்தன் சொல்லுங்க பாப்போம், எந்த ஊர்ல அரிசி இல்லன்னு. ரேஷன் கடை அரிசி எனக்கு என்னத்துக்கு, நான் போய் சூப்பர் அரிசி வாங்கி சாப்பிடுறேன்னு செய்வேன், பாசுமதி சாப்பிடுறோம், அது சாப்பிடுறோம், எங்கேயும் போயிட்டு இருக்கான், அட்வான்ஸா போயிட்டு இருக்கான். எத்தனை வகையான அரிசிகள் நீங்க என்ன செய்யுது, பஜார்ல கிடைக்கிறது, வேணுங்கிற அளவு கிடைக்கிறது, தரமான அரிசியா கிடைக்கிறது, டன்னா கிடைக்கிறது. அப்ப அந்த மாதிரியான அளவுக்கு இன்னைக்கு உணவுகள் கிடைக்காதுங்கிறிய. இப்ப 60 120 100 ஆயிரம் டபுள் ஆயிட்டு வைங்க, 2 மடங்கு ஆகிருக்கிறோமே, கிடைச்சிச்சா இல்லையா? கிடைத்து கொண்டு இருக்குதா இல்லையா? அப்ப உணவுக்கு நம்ம கியூல நிக்கவே இல்லையே. ரேஷன் கடை ஃபார்மாலிட்டி வச்சிருக்கான், அது எதனால ரேஷன் கடைக்கு போறாங்க, அந்த அரிசி கிடைக்கலங்கிறது போல 1 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்காகவும் இலவசத்துக்காகவும் போறாங்க. எதனால போறாங்க? 1 ரூபாய்க்கு என்னென்ன அரிசி கிடைச்சா கூட திங்காதவனா இருந்தா கூட கோழிக்கு போடலாம்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், வாங்குறான். போய் திங்காதவனா இருந்தா கூட என்னத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் என்பதற்காகத்தான் அதை போய் வாங்குறாங்களே தவிர, கடையில் அரிசியே கிடைக்காம அல்ல வாங்குற அளவுக்கு விலையில கிடைக்காம இருந்தா போய் வாங்குறாங்க. ஏன்னா ஒண்ணும் கிடையாது, 50 ரூபா 60 ரூபா 100 ரூபாய்க்கு இருந்தா கூட மக்கள் வாங்கி தயாரா இருக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு அரிசி இருக்கு, 40 ரூபாய்க்கு இருக்கு, 30 ரூபாய்க்கு கூட இருக்குது. அது செலவு காசை கொடுத்து வாங்கி சாப்பிட மக்கள் தயாரா இருக்கிறாங்க, கிடைக்குது, நல்ல நல்ல அரிசி எல்லாம் கிடைக்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க மக்கள் தொகை கூடுனா உணவு பத்தாதுங்கிறீங்க, மக்கள் தொகை கூடி உணவு என்ன செய்யல, பத்தாத போறதுக்கு பதிலா டபுளா ட்ரிபிளா வளர்ந்துருக்கு, குறையவே இல்லை உணவு. அன்னைக்கு உள்ள ரேஷன் கொண்டு வந்தீங்க, இப்ப அடையாளத்துக்கு ரேஷன் அட்டை பயன்படுது. இப்ப சோறு வாங்கி திங்கிறக்கா சீனி பாமாயில் மண்ணெண்ணெய்க்கு வேண்டா பயன்படுமே தவிர, அரிசி வாங்கி திங்கிறக்கா ரேஷன் கார்டு கொண்டு வந்து எதுக்காக வேண்டி, அரிசிக்காகத்தான். அரிசி கிடைக்கல மக்கள் செத்து போயிடக்கூடாதுன்னு கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அந்த ரேஷன் கார்டு எதுக்குன்னா அட்ரஸ் ப்ரூஃப் தான் பயன்படுது. பெரும்பாலான ஆளுக்கு என்ன செய்யறாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் என்ன பண்ற ரேஷன் கார்டு, அதுக்கு தான் ரேஷன் கார்டு யூஸ் ஆகுதா, அரிசி வாங்கி திங்கிறதுக்கு யூஸ் ஆகுதா, அது யோசிச்சு பார்க்கணும். அப்ப எல்லா உணவுப் பொருள்களுமே தட்டுப்பாடாக இருந்தது. அப்ப 67கள் 65 60ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் நாட்டுல. வறுமைனா வறுமை, அதாவது பட்டினி சாவுமாங்கள, அதுக்கு உதாரணமாக இருந்த ஒரு காலம் அது. அப்படி கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாம். இப்ப என்ன ஆச்சு, இப்ப அந்த மாதிரி நிலை மாறி எல்லாமே அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? அரிசி வேண்டிய அளவு கிடைக்கிறது, எந்த வகையான பருப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பருப்பு பஜார்ல இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அரிசிக்கு அடுத்து மனுஷங்க பருப்பு தானே, எல்லாமே கிடைக்கிறது. எல்லா விதமான காய்கறியும் உங்களுக்கு கிடைக்கிறது. காவிரியில தண்ணி வராட்டாலும் சரி, மழை வராட்டாலும் சரி, பாகிஸ்தான்ல இருந்தா வெங்காயத்தை இறக்கணும் தந்துடுறான். அப்ப இங்க வெங்காயம் உற்பத்தி ஆகட்டா கூட எங்க இருந்து வந்தது, எதிர்நாட்டில இருந்தாவது இறக்குமதி பண்ணியாவது உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? அப்ப எல்லாமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப எந்த ஒரு பொருளுமே கிடைக்கலங்கிற மாதிரி இல்ல. எல்லா விதமான எண்ணெயும் கிடைக்கிறது, எல்லா விதமான பருப்பும் கிடைக்கிறது, எல்லா விதமான காய்கறியும் கிடைக்கிறது. மாமிச உணவு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த காலத்துல மாமிச உணவு அப்படி கிடைக்குமா? அதிகபட்சமா ஆட்டு இறைச்சி தான் கிடைக்கும், கோழி எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. கோழி வீடுகளில் 2 கோழி 3 கோழி வளர்ப்பாங்க. கோழி கல்யாணத்துக்கு விருந்தாளி வந்தா கோழி கறி சாப்பிடுறதுக்காக என்ன செய்வாங்க, கிராமங்கள்ல போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாள் அப்புறம் அலைஞ்சு 2 கோழி வாங்கிட்டு வருவாங்க. கோழி வச்சுக்கணும், விக்கிறதுக்கு முன் வரணும், அதுக்கு மேல கட்டுப்படி ஆகணும். அதை வாங்கி கொண்டாந்து மாப்பிள்ளைக்கு என்ன, புது மாப்பிள்ளைக்கு அந்த விருந்து போடுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இப்ப கோழிக்கு அலையணுமா? எத்தனை கோழி வேணும், எத்தனை லாரி வேணும்னு கேட்கறான். கோழி வேணும்னா எத்தனை லாரி வேணும்னு கேட்கறான் இல்லையா? முட்டை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கு முட்டை கொடுப்பாங்க, முட்டை கிடைக்காது. விடா போய் கோழி வரக்கல விடா போய் முட்டை 2 இருக்குமா, முட்டை 2 இருக்குமான்னு போட்டு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அதெல்லாம் விசாரிச்சு பாருங்க. சிட்டில தெரியல, சிட்டிக்கு வெளியே கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான முட்டை என்பது கிடைக்காது. இன்னைக்கு என்ன முட்டை, மளிகை கடை, பெட்டி கடை, டீ கடை எல்லாம் முட்டை விக்குது. எல்லா கடையும் என்ன செய்யுது, முட்டை விக்குது. எவ்வளவு வேணும் அவ்வளவு விக்குது. 100 500 1000 2000 எவ்வளவு வேண்டாலும் என்ன செய்யலாம், முட்டை இறக்கலாம். அந்த மாதிரியான அடிப்படையில லட்சக்கணக்கான, இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்துல முட்டை போடுறாங்க. அந்த மார்க் முட்டை இல்ல, சத்துணவு முட்டை போடுறாங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான முட்டைகள் டெய்லி கொள்முதல் பண்ண அரசாங்கத்தினால பண்ணப்படுது. டெய்லி என்ன செய்ய அரசாங்கத்தினால அந்த முட்டை நிறுவனங்கள்ல இருந்து, முட்டை உற்பத்தி பண்ணைகள்ல இருந்து அதை பண்றாங்க. அதே மாதிரி இப்ப இன்னும் சொல்ல போனா விவசாயம் எல்லாமே தாறுமாறா. விவசாயத்துன்னு சொன்னா 6 மாசம் கழிச்சு தான் விவசாயமே அறுக்க முடியும். இப்ப அட்வான்ஸா கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், குறுகிய காலத்தில் அறுத்து போடுறான். அதே மாதிரி கோழி வளர்க்குறாங்க, கொஞ்ச நாள்ல பெரிய கோழியா போயிடுது. அந்த மாதிரி வளரக்கூடிய எல்லாம் தாறுமாற பெருகக்கூடிய விஷயங்கள்ல போய்கிட்டு இருக்குது. எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா விதமான கனிகள்,
நம்ம அந்த காலத்திலேயாவது நம்ம நாட்டில் வளரக்கூடிய கனி தான் கிடைச்சு. இப்ப நம்ம நாட்டு கனியும் கிடைக்கிறது எங்கெங்க இருந்து ஆப்பிரிக்காட்டுங்கிறான், என்னென்னமோங்கிறான், எல்லாமே லட்சிங்கிறான், எல்லாம் நம்ம நாட்டு கனிகளா இதெல்லாம் மஜார போட்டு கோயம்பேட்டில் வைக்கிறான். இது ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் உள்ள காய்கனிகள் எல்லாம் எங்க கிடைக்குது? இங்க கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன என்ன தட்டுப்பாடு வந்துருச்சு உலகத்துல? மக்கள் தொகை பெருகி போனோன்னு அவனுக்கு லட்சி தட்டுப்பாடு வந்து அங்க அனுப்புவானா? அவன்கிட்ட தாறுமாற உற்பத்தி ஆக போய் தான் அவன் திண்டு மிச்சத்தை இங்க அனுப்பி வைக்கிறான். அவனுக்கும் தாறுமாறா இருக்குது, இங்கேயும் தாறுமாறா இருக்கு போய் எங்க என்ன செய்யறான்? அங்க அனுப்பிட்டு இருக்கிறான். அப்ப உணவு தட்டுப்பாடு வருங்கிறிய கண்ணு முன்னாடி என்ன தெரியும்? அந்த உண்மையை நீ கண்டியா? நீ பேப்பரை படிச்சுக்கிட்டு பேசுறியப்பா. உணவு தட்டுப்பாடு வருங்கிற வரலையே, வர மாட்டேங்குது. உணவு பெருகத்தானே செய்கிறது, உணவு ஜாஸ்தியாகத்தானே செய்கிறது. மக்கள் தேவை ஏற்பட உணவு உற்பத்தி அவன் அதிகப்படுத்துவான் தன்னாலேயே. மனிதனுடைய தன்மை என்னன்னு கேட்டா, மார்க்கெட் பண்ண முடியும் என்று சொன்னால் அது என்ன செய்வான்? நிறைய அவனாவே உற்பத்தி பண்ணுவான். புதிய புதிய டெக்னிக்கல் யுக்திகளை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சு என்ன செய்வான்? உற்பத்தி பெருகிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நவீன சாகுபடி எல்லாம் மனுஷன் கண்டு கொண்டிருக்கிறான். இதையும் நீங்க பார்க்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, பல பணக்கார நாடுகள் உணவுகளை கடலில் கொண்டே கொட்டுகிறார்கள். பணக்கார நாடு என்ன செய்யறாங்க? ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா பாலை கறந்து அந்த பாலை கொண்டு என்ன செய்யறாங்க? கடல்ல கொண்டே கொட்டுறாங்க. இல்ல கொட்டாட்டி என்ன செய்யறேன்? அங்க பேலன்ஸ் பண்ண முடியாது, விவசாயி வாழ முடியாது, விலை ரொம்ப குறைஞ்சு போயிடும். தாறுமாறா வந்திருக்கிறதுக்காக வேண்டி 1,00,000 டன் பால் உற்பத்தி ஆனா 50 லட்சம் கடல்ல கொட்டு, அப்பதான் விலையை பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி கடல்ல கொண்டு என்ன செய்யறான்? வீணா குற்றம். அப்ப அந்த 50 லட்சம் பாலை நீ வந்து வேற ஒரு 7 நாட்டு கொடுக்கலாமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான வகையில கடல்ல கொட்டி வீணாக்குறதுங்கிற வகை பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தாறுமாறா இருக்குன்னு விளங்கிக்கிறங்க. ஒவ்வொரு அமெரிக்காக்காரனும் தினசரி 50% உணவு வீணாக்குறான். 2 ரொட்டி வாங்கினா ஒண்ணுதான் திம்பான், வேணும் 2 வாங்குவான், வேணும் 2 வாங்கி ஒன்னு தின்னுட்டு ஒன்னு போட்டு போவான். அட ஒண்ணுதான் திங்க முடியும் அவனுக்கு தெரியும். அந்த திமுரு என்ன செய்யும்? அவனை அமெரிக்காவுடைய பணத்திமுரு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு இருக்கிற பணத்திமுரு அமெரிக்க குடிமக்களுக்கும் இருக்கும். அதே தான் திமுரு அவங்க ஜாஸ்தியா இருக்கும். என்ன செய்வான்? வேணும் என்ன செய்வான்? 2 வாழைப்பழத்தை வாங்கி ஒன்னு தின்னு ஒன்னு வச்சுட்டு போயிடும். இப்படி எந்த பொருளை எடுத்தாலும் பாதியை சாப்பிட்டு விட்டு பாதியை வீணாக்கக்கூடிய நோய் யாருக்கு இருக்கிறது? அமெரிக்காவில் அத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான்? ஆய்வு பண்ணி சொல்றான். அப்ப உலகத்தில் என்ன செய்யறாங்க? அவ்வளவு உணவுகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். வீணாக்கியும் கிடைச்சிட்டு இருக்குது. அதாவது மக்களும் கூடியிருக்கிறோம், வீணாக்கவும் செய்யறான், ஆனா கிடைச்சிட்டு வேற இருக்குது. எல்லா உணவும் எல்லாருக்கும் என்ன செய்யறது? கிடைக்கிறது. மக்கள் தொகை பெருகினால கிடைக்காம போச்சா? அதிகம் கிடைக்கிறதா குறைஞ்சிருக்கிறதா? உங்க தாத்தா சாப்பிட்ட உணவை விட நீங்க நல்லா சாப்பிட எத்தனை வெரைட்டி சாப்பிடுறீங்க? சும்மா அந்த காலத்து நோம்பு வைக்கலாம், அந்த காலத்துல பழங்கஞ்சி சாப்பிடுவாங்க. அந்த காலத்து கிராமத்தில் போய் கேளுங்க, ராத்திரி சோத்தாக்கி தண்ணியை ஊத்தி வச்சு அந்த கஞ்சி தான் செய்வாங்க, சகர் வைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படியே சாப்பிடுறாங்க. எத்தனை வகையான சாப்பாடுகள் நீங்க சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு கிடைக்க போய் தானே சாப்பிடுறோம். கிடைக்கிறது, ஈஸியா கிடைக்கிறது. அப்ப அந்த தட்டுப்பாடு நமக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த உணவு பற்றாக்குறை சம்பந்தமாக ஐநாவுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஏசுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், பெண்கள் மகளிருக்குன்னு ஒண்ணு, இப்படி பலது வச்சிருப்பாங்க. அப்ப உணவுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான். உலக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டா, உலகத்துல உணவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எப்படி பற்றாக்குறை இருக்கா, அதிகமா இருக்குதா, இந்த மாதிரி ஆய்வு பண்ணக்கூடியது. அவன் சொல்றான், ஐநாவுல உலகத்துல 1/3 உணவு வீணடிக்கப்படுகிறது. அமெரிக்காக்காரன் 50 வீணாக்குறான், மத்தவன் எப்படி இருக்கான 3 வீணாக்குறான். நம்மளும் வீணாக்கத்தான் செய்யறோம். நம்ம என்ன செய்யறோம்? 33% வீணாக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல 1/3 ஐநாவுடைய இந்த உணவுக்குண்டு உள்ள கழகம் வந்து ஆய்வு செஞ்சு பல நாடுகளை விசாரணை நடத்தி அவங்க எடுத்த புள்ளி விவரம் என்ன? 1/3 உணவு வீணாக்கப்படுகிறது. இதனுடைய மதிப்பு, இந்த வீணாக்கப்படுற உணவு இருக்கு இல்லையா, இதனுடைய மதிப்பு 50 லட்சம் கோடி. 50 கோடி இல்ல, 50 லட்சம் கோடி. அப்ப 50 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய உணவு வீணாக்கப்படுகிறது. இந்தியாவிலையும் சீனாவிலையும் மட்டுமே 16 லட்சம் கோடி வீணாக்கப்படுது. இந்தியாவிலையும் சீனாவிலையும் வீணாக்கப்படுற உணவுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது எவ்வளவு இருக்கான்? 16 லட்சம் கோடி வீணாக்கப்படுகிறது. அப்ப இதுல என்ன விளங்குது? வீணாக்கப்படுது என்ன அர்த்தம்? எப்ப வீணாக்குவான்? நிறைய இருந்தா தான் வீணாக்குவான். மனிதனுடைய சைக்காலஜி என்ன? அரிதாக கிடைக்கிறதுனால வீணாக்குவானா? வீணாக்க மாட்டான். மண்ணெண்ணெய் வீணாக்குவானா? ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் தான் தருவேன் மாசத்துக்கு தான் வைங்க, இப்படி ஊத்துவான், பூங்க வச்சு ஊத்துவான். எப்ப வீணாக்குவான்? மழை மாதிரி கூட்டினதை வீணாக்குவான், யார் மாதிரி கிடைச்சதை வீணாக்குவான். இந்த மனிதன் வீணாக்குவதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் அது ஒரு பொருட்டாக கருதவில்லை. போனா அடுத்து வாங்கிக்கலாம், அவ்வளவு என்ன கிடைக்குது, தூக்கி வீணாக்கினா என்னடா கிடைக்கதானே போகுது, அதனால வீணாக்குறான். வீணாக்குவது என்பதில இருந்து வீணாக்கின பிறகும் மிச்சமா இருக்கிறது, வீணாக்கின பிறகும் கிடைக்கிறது. எவ்வளவு வீணாக்கப்படுகிறது? 33% வீணாகுதுங்க. உலகத்தில் உற்பத்தி ஆகிற உணவுல
உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 100 டன் உற்பத்தி ஆனால் 33 டன் வீணா போகிறது. அந்த வீணா போகிறதை சரி பண்ணாலும் இன்னொரு 200 கோடி மக்கள் பெருக்கலாம். இப்ப இருக்க வீணாக்குற உணவை வீணாக்குறன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மக்கள் என்ன செய்யலாம், பெருக்கினா கூட தாக்கு பிடிக்கும் என்கிற அளவில் நிறைய இருக்கிறது. அது ஐநா என்ன சொல்லுதுன்னு கேட்டா 150 கோடி பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறார்கள், அந்த அளவுக்கு தாராளமா இருக்காங்க. என்ன சொல்றான், ரொம்ப வெரைட்டியான, ரொம்ப அளவு அதிக கலோரி உடைய, அதிக டேஸ்ட் உடைய, அதிக சக்தி உடைய அதிகமான சாப்பாடுகளை சாப்பிட்டு அவர்கள் கணத்து கொழுத்து போய் திரிகிறார்கள். 86 கோடி பேர் ஊட்டச்சத்து இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்றான். எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதன் 150 கோடிங்கிறது காவாசி. உலக மக்கள்ல காவாசி பேர் என்ன செய்யறான்னு கேட்டா டபுள் சாப்பிடறான், அவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்றான். ஐநா சொல்றான். ஐநா சொல்ற அர்த்தம் என்ன, 2 மடங்கு சாப்பிடறான். ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடணுமோ அதை விட கூடுதல் என்ன செய்யறாங்க, அதை விட ரொம்ப அதிகமா சாப்பிடலாம் கொடுத்து போறாங்க, ரொம்ப அதிகமா கணத்து போயிடறாங்களா இல்லையா. அது வந்து வயிறு வந்து ரப்பர் மாதிரி தான், அளவு நின்று இருக்கும், போடப்போ இவ்வளவு விரிஞ்சு கொடுக்கும். அதை பயன்படுத்தி என்ன செய்யணும், நம்ம வாட்டுக்கு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அது சொல்றாங்க. நம்ம 150 கோடி பேரு 150 காவாசி உலக சொன்னாக்கிருங்க. உலக மக்கள்ல 4ல் ஒருத்தன் 5ல் ஒருத்தன் வச்சுக்கணும். அப்ப உலக மக்கள்ல 4ல் ஒருத்தன் 5ல் ஒருத்தன் என்ன செய்யறான்னா 2 பேர் உணவு சாப்பிடறான். அதான் அர்த்தம். அவன் ஒரு நெறியா சாப்பிட்டு அவன் ஆரோக்கியத்தை பேணி கொண்டானே, ஆனால் இன்னொரு 150 கோடி பெருக்கலான்னு சொல்லலாம். உணவு கிடக்குடா நிறைய, இன்னொரு 150 கோடி பெருக்கி விடும் மக்களை என்று சொல்ற அளவுக்கு என்ன இருக்கிறது, உணவு இருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா, இப்ப ஜூன் 1ஆம் தேதி, இந்த ஜூன் 1 இருக்குல்ல, இந்த மாசம் ஜூன், இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி நிலவரப்படி இந்தியாவுல வந்து அரசாங்கத்துல கையிருப்பில் இல்ல கோதுமை எவ்வளவு கேட்டா 7.77 7.25 கோடி, 8 கோடி வச்சுக்கிறோமே, 8 கோடி டன். இந்திய அரசாங்கத்தின் கையில் எவ்வளவு கோதுமை இருக்குது, அரசாங்கத்தில் உள்ள மட்டும்தான். ஒவ்வொரு கடையிலையும் வியாபாரி குடோன்ல தனித்தன அது கணக்கு இல்ல, கவர்மெண்ட்ல வைத்திருக்கிற கொள்முதல் பண்ணுவாங்க அரசாங்கத்தில் எழுந்து விவசாயிகள்கிட்ட, அப்படி கொள்முதல் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் உள்ள உணவு எவ்வளவு, 8 கோடி டன் கோதுமை கைவசம் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 2 கோடி டன் தான் தேவை. இந்தியாவில் எவ்வளவு தேவை, ஒரு ஆண்டுக்கு இந்த அரசாங்கம் விநியோகம் பண்ணுவதற்கு ரேஷன்ல கொடுக்கறாங்க இல்லையா, அதுக்கு தேவையானது எவ்வளவு கேட்டா 2.1 2 கோடின்னு வைங்க. 2 கோடி உணவு தான் தேவை இருக்கிறது, கோதுமை தேவை இருக்கிறது. 8 கோடி இருக்கு, 3 மடங்கு கூடுதலா இருக்கிறது. அவ்வளவு உணவையும் கொடுத்து மக்களுக்கு கொடுத்து முடிச்சாலும் 2 கோடி டன் தான் காலியாகும். மீதி உள்ள 6 கோடி டன் இருக்கு, அவ்வளவு அதிகமாக நம்மகிட்ட மிச்சமாக இருக்கிறது. கோடி டன், 6 டன் இல்ல, 8 கோடி டன் உணவுகள். இது வந்து இது மூலமா விநியோகிக்கிறது, ரேஷன் கடை மூலமா மாநில அரசாங்கம் அந்த கணக்கு சொல்றேன். அவங்களுக்கு 2 கோடி தான் தேவைப்படும் அவனுக்கு. அப்ப வந்து எப்படி தட்டுப்பாடு வருங்கிறீங்க, தட்டுப்பாடு வந்தாலும் கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம் வச்சிருக்கிறான். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்திய அரசாங்கம் வந்து உணவு கார்பரேஷன் மத்திய அரசு அனுமதி வாங்கி இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க, 45 லட்சம் டன் கோதுமையை வெளிநாட்டுக்கு ஏத்துறான். முதல்ல 10 வியாபாரத்தை புடுங்கினா இந்திய அரசாங்கத்திலிருந்து எங்க கோதுமை ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு போகுது. வெளிநாட்டுக்கு வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யறான்னு சொன்னா இனி என்ன உங்க கணக்குப்படி என்ன செஞ்சிருக்கணும், இறக்குமதியில பண்ணணும். மக்கள் தொகை கூடி போச்சு, சாப்பாடு கிடைக்கல, உணவு கிடைக்கல, எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கோதுமை இறக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இங்க இருந்து என்ன செய்யறான், 1/2 கோடி 45 லட்சம்னா 1/2 கோடி அனுப்புறான். இன்னும் 7.5 கோடி இருக்கிறது. அப்ப அவ்வளவு டன் கோதுமைகள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த பிறகும் மிஞ்சி கிடக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது போக அந்த 8 கோடியாவது ஒழுங்கா வச்சுக்கிறான்டா நாஸ்தியாக்குறான். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுதா இல்லையா, வீணா போற உணவு அள்ளி இலவசமா கொடுத்து கொடு, எதுக்கு சேர்த்து வைக்கணும் கேட்கறான். உணவு சேமிப்பு ஆகி தேங்கி கிடந்து அது பொதுநல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சொல்றான், வீணா கிடக்கிற உணவை உடனடியாக மக்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு கோர்ட்ல அறிக்கை தாக்கல் பண்ணு என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு போட, இது நிர்வாக விஷயத்துல கோர்ட்டு தலையிடக்கூடாது நீங்க சொல்ல, அது ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கிறது, அது தனி விஷயம். இப்ப டாபிக் என்ன, இந்த அளவுக்கு நீதிமன்றம் கேட்கிற அளவுக்கு உணவுகள் அதிகமா இருந்து வீணாகுதுன்னு சொன்னா, நீ உணவு மக்கள் தொகை பெருகினா உணவு தட்டுப்பாடு வரும். எங்க உலகத்தில் எந்த நாட்டில் வந்து உணவு தட்டுப்பாடு, எல்லா நாட்டிலையும் மக்கள் பெருகித்தானே இருக்கிறாங்க. எங்க சோறு கிடைக்கல சொல்லு, எங்க அரிசி கிடைக்கல சொல்லு, எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கிடைக்கிறது, அதிகமா கிடைக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருக்கும்போது என்ன கிடைத்ததோ அதை விட அதிக அளவிலும் அதிக வெரைட்டிகளும் அதிக வகைகளும் என்ன செய்கிறது, கிடைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கடல்ல உற்பத்தி ஆகுறது, மீன் பிடிச்சிட்டு வருவான், மீனை பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க, ராளை பிடிச்சி விற்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, பண்ணையில வளர்க்குறாங்க ராளை. கடல் நீர் அப்படி பாய்ச்சி வயல், அதாவது வயல்ல நெல் விளைக்கிற மாதிரி என்ன செய்யறான், வயல்ல வந்து ரால் விளைக்கிறான். ரால் பண்ண பாத்துக்கலாம், போய் கடல் நீர் அப்படி பாய்ச்சி வயல் மாதிரி போட்டு அதுல வச்சு வலையை பிடிச்சி என்ன செய்யறான், அனுப்புறான். அப்ப தாறுமாறா ரால் உற்பத்தி ஆகிறது.
இப்படி வந்து கடல் உணவை கூட டபுள் ஆக்க ட்ரிபிள் ஆக்க மனுஷன் ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். எதனால மக்கள் தொகை அதிகமாக மார்க்கெட் பண்ணலாம் என்பதற்காக வேண்டி. அப்ப நாட்டுக்கு தேவைக்கு மேல அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு சர்வே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிறேன் எவ்வளவுக்கு நம்ம இருக்கிறோங்கிறத. பெங்களூர்ல வந்து ஒரு ஊர்ல உள்ள சர்வே, இது ஒரே ஒரு ஊர் நகரத்தில் உள்ள சர்வே. அப்ப சென்னையோட சின்ன நகரம் தான் பெங்களூர். அதுல வந்து மொத்தம் 531 கல்யாண மண்டபம் இருக்கலாம். அந்த 531 கல்யாண மண்டபத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒரு 10 பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு போய் இந்த கல்யாண மண்டபங்கள்ல எப்படிலாம் உணவு வீணாக்குறாங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி அந்த 531 மண்டபத்தில் ஒரு 75 பெரிய மண்டபங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 75 மண்டபங்களை 6 மாச காலமா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போய் நின்றது, அட்டன் பண்றது, என்ன நடக்குது என்னதையும் பாக்குறது, வெளியே எவ்வளவு உணவு கொட்டுறாங்க எவ்வளவு வீணாக்குறாங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது. இதே வேலையா 10 பேராசிரியர் நியமித்து 6 மாச காலம் இதே வேலையை நினைச்சிருக்காங்க, ஒரு அலைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை கணக்கு எடுத்துட்டு சொல்றாங்க, இந்த 6 மாசத்துல 943 டன் உணவு கொட்டிருக்கிறாங்க. உணவு குப்பையை கொட்டுறதுக்கு பதிலா, எச்சி இலையை கொட்டுறதுக்கு பதிலா எதை கொண்டே கொட்டுறாங்க, ஒரு இலையில சாப்பாடு வைக்கிறேன் காவாசி திங்கன்னா முக்காவாசி இருக்கு அப்படி கொண்டே கொட்டுறான். சாப்பிட்டு காவாசி ஸ்வீட் 20 வகை ஸ்வீட் செய்யறான், 2 ஸ்வீட் சாப்பிடறான், 8 ஸ்வீட் கொண்டே என்ன செய்யறாங்க கொட்டுறான். அப்ப இந்த மாதிரியான கணக்கு அது சொல்றான், அப்படியே சொல்றான். அப்ப 10 முதல் 20 வகை பதார்த்தங்கள்லாம் செய்யறாங்க, 1 2 தான் லேசாக சாப்பிடப்படுகிறது, மீதி உள்ள அப்படி கொண்டு என்ன செய்யறாங்க குப்பையில கொட்டுறாங்க. இது 943 டன் எடை உள்ளதா இருக்குது. இது வந்து உணவு என்கிற வகையில் நம்ம கணக்கிட்டோம் என்று சொன்னோம். குறைஞ்சபட்ச கணக்குல ஒரு சாப்பாட்டுக்கு 40 ரூபாய் என்ற கணக்கு போட்டோமே, நான் சொல்றேன் ஒரு சாப்பாட்டுக்கு 40 ரூபாய் கல்யாண சாப்பாடு இருக்கு கூட தான் இருக்கும். ஒரு 40 ரூபாங்கிற கணக்கு வச்சு பார்த்தாலும் 340 கோடி ரூபாய் ஒரு ஊர்ல 6 மாசத்துல கல்யாண மண்டபத்தில் மட்டும், அது 73 கல்யாண மண்டபம் மட்டும் 340 கோடி ரூபான்னு சொன்னா, அனைத்து மண்டபத்திலும் எவ்வளவு, அனைத்து மக்களும் தனித்தனியாக வீணாக்குறது எவ்வளவு, பெங்களூர் மாதிரி ஒவ்வொரு நகரத்திலும் எவ்வளவு, நாடு பூரா எவ்வளவு கேட்டா எங்க நிக்கிறது. அவ்வளவு உணவுகளை தாறுமாறா வீணாக்குறான்னு சொன்னா எங்க உணவு கட்டுப்பாடு இருக்குன்னு, உணவு தட்டுப்பாடு எங்க இருக்குது? மக்கள் தொகை பெருகி இருக்கிறது உண்மைதானே, எல்லாரும் அடிச்சுக்கிறீங்களா இல்ல பெருகிச்சு தான் சொல்றீங்க, பெருகிருச்சுங்கிறது உண்மை. அதை விட உணவு பெருகிருச்சுங்கிற உண்மை எவ்வளவு இருக்கிறது? மக்கள் தொகை பெருகினதை விட எது ஜாஸ்தியா பெருகி இருக்கிறது? உணவு பெருகு. மக்கள் தொகை 1% பெருகினால் உணவு 10% பெருகிறது. அப்ப அறிவுள்ள அறிவாளி என்ன செய்யணும், இந்த பெருக்கத்தில் அந்த பெருக்கத்தை கழிக்கணுமா இல்லையா? இவன் இதை மட்டும் பாக்குறான், 200 300 போச்சு, 300 400 போச்சு, 400 500 போச்சுன்னு நினைக்கிறான். ஆனா எதை பார்க்க மாட்டேங்கிறான், ஆடு எத்தனையா போச்சு, கோழி எத்தனையா போச்சு, மாடு எத்தனையா இருக்குது, அரிசி எவ்வளவு வந்திருக்கு, கோதுமை எவ்வளவு உற்பத்தி ஆகி இருக்குது, அது அதனுடைய பெருக்கம் உற்பத்தி பெருக்கம் எவ்வளவு இருக்குது, அதை கவனிச்சானா? அப்ப அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தானே. ஆனால் மக்கள் தொகை பெருக்கணும் எப்படி உணவு தட்டுப்பாடு வரும்னு சொன்னா ஒரு லாஜிக்குமே இல்ல. அடுத்து என்ன செய்யறான், இந்த மக்கள் தொகை பெருகிச்சுன்னு பணத்தட்டுப்பாடு வந்துருச்சா, மக்கள் தொகை பெருகணும்னு காசு கிடைக்காம போய் ஒரு பண செல்வ தட்டுப்பாடு வந்துடுமா இல்லையா? அந்த மாதிரியே நம்ம இருக்கிறோம் இல்ல. பணத்தை பாத்தீங்கன்னா தாறுமாற பெருகி இருக்குது. நம்ம காலத்தில் மக்கள் தொகை பெருக பெருக உலகம் பூரா பணம் வந்து தண்ணீராக என்ன செய்கிறது, செலவழிக்கப்படுகிறது. அந்த காலத்துல அந்த காலம் ரொம்ப காலத்துல நீ போவானா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனா போதும், அதுக்கு மேல எந்த காலத்துக்கு வேணாலும் போய்க்கிறீங்க. ஒரு 50 வருஷத்துக்கு மேல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு அவன் சோறு திங்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அவன் ஒரு குடிசை வீட்டில் வசிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 சட்டையை எடுத்து போட்டுக் கொள்ளலாம், ட்ரெஸ் எடுத்துக் கொள்ளலாம், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு என்ன செய்யலாம் சேர்த்து படிக்க வைக்கலாம். இதுக்கு சம்பாதிக்க முடியல மனுஷனுக்கு. 95% மக்களுக்கு இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு பணம் கிடைக்கவில்லை. அவனுக்கு கொடுக்க மாச சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், அந்த வகை வகையான திங்க முடியாது, சாதாரண கஞ்சியோ கூட குடிக்கலாம். அந்த மாதிரி குடிப்பதற்கு தான் மக்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தான். பணமே இல்ல, பொருளும் இல்ல, பொருளும் கிடைக்கல, காசாச்சு இருந்துச்சான்னு கேட்டா காசும் இல்ல. இந்த காலத்தில் நம்ம சம்பாத்தியத்தை என்ன வாங்குறோம், அரிசி வாங்குறோம், உணவு வாங்குறோம், டிரெஸ் அரிசி வாங்குறோம், உணவு வாங்குறோம், பல வெரைட்டில வாங்குறோம், பல வெரைட்டில வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் நாங்க சிறுபிள்ளைகளா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இறைச்சி சாப்பிடுறவங்க 2 பெருநாளைக்கு மாத்திரம் இறைச்சி சாப்பிடுறவர்கள் அதிகமா இருப்பாங்க. 50% மக்கள் இந்த இறைச்சிங்கிற உணவைய 2 பெருநாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, டெய்லி இறைச்சி வாங்கி சாப்பிடுறாங்க, ஒன்னு விட்டு ஒண்ணு, ஒரு நாளைக்கு இறைச்சி, ஒரு நாளைக்கு டெய்லி இறைச்சி சாப்பிடுறாங்க, வகை வகையான இறைச்சி சாப்பிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி அவ்வளவுக்கும் பணம் இருக்குங்கிற, வகை வகையா சாப்பிடுவதற்கு பணம் இருக்கிறது. அப்ப வகை வகையான இனிப்புல பல வகை, உரப்புல பல வகை, சோத்துல பல வகை, அது மாதிரியான பதார்த்தங்கள்ல பல வகைன்னு சொல்லி நவீனமா வந்து துரித உணவுகள் எத்தனை வகைகள் இருக்கு, அவ்வளவும் செலவு பண்றோம். இன்னும் சொல்ல போனா வீட்டுல செலவு பண்ணா ஒரு 1000 ரூபாயில முடியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஹோட்டல்ல போய் செலவு பண்ணி 10,000 ரூபாய் செலவு பண்ணி திங்க ரெடியா இருக்கும், அதுக்கு செலவழிக்கணும்.
வீட்டில் சாப்பிட்டால் ஒரு 10 பேர் சாப்பிட்டா என்ன செய்யும், 1000 ரூபாய் செலவாகாது. ஒரு 10 பேர் கொண்ட குடும்பம் போய் நல்லா திங்கணுங்கிறக்கா எங்க போறோம், பெரிய ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துறோம். உட்கார்ந்தோம்னா 1000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிடுறது 10,000 ரூபாய் பில்லு வரும். 100 ரூபாய்க்கு நீங்க வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா 1000 ரூபாய் பில்லு வரும். நம்ம அதெல்லாம் கணக்கு பண்ணாலும் பணம் இருக்குங்க. நம்ம 1000 ரூபாய் 10,000 கூட இருக்கு, அதை பத்தி கவலையே, பணத்தை பத்தி கவலையே கிடையாதுங்கிற அளவுக்கு பணம் இருக்கா இல்லையா? நம்ம அந்த சம்பாத்தியத்தை கொண்டு Dress வாங்குறோம். நம்ம காலத்து, அந்த காலத்து Dress, இந்த காலத்து என்னது, இந்த காலத்துல அவ்வளவு Dress வாங்க. பெருநாளைக்கெல்லாம் ஒரு சட்டை, ரெண்டு சட்டை தான் எடுப்பாங்க. கிராமங்களுக்கு போனீங்கன்னா நோம்பு பெருநாளைக்கு ஒண்ணு, அஞ்சு பெருநாளைக்கு ஒண்ணு, மற்றபடி Dress எடுக்க மாட்டாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு சட்டை. டெய்லி ஜவுளி கடையில் கூட்டம் நிக்க தான் செய்யுது. ஜவுளி கடையெல்லாம் காத்தாடுவாங்க 10 மாசத்துக்கு வழங்குதா, 2 மாசம் தான் வியாபாரமா பண்ணுவான். மீதி நாள்ல எல்லாம் யாருமே போகவே மாட்டாங்க ஜவுளி வாங்க. அந்த காலத்துல ஜவுளி வாங்குறதுலாம் காசே இருக்காது. இன்னைக்கு என்னது, எல்லா நாட்களையும் நிறைந்து வழியக்கூடியதாக இருக்குது, ஜவுளி கடை இருக்குது. டெய்லி Dress எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிற ஒரு Dress வந்து அந்த காலத்துல என்ன செய்யணும், அதுக்கு செலவழிக்கிற காசை 5 குடும்பத்துக்கு பெரிய ஆளுக்கு எடுக்கணும். அந்த அளவு குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவ்வளவு எடுக்கிறோம். பணம் வந்து அதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம். அது போக வந்து ஏசி வாங்குறதுக்கு செலவு செய்யறோம், பணம் இருக்குதான் செய்யுது. ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஓவன் வாங்குறோம், மிக்சி வாங்குறோம், கிரைண்டர் வாங்குறோம், டிவி வாங்குறோம், கம்ப்யூட்டர் வாங்குறோம், வகை வகையா செல்போன் வாங்குறோம். 50,000 ரூபாய் அளவுக்கு ஒரு செல்போன், அதுல 2-3 வச்சு திரிகிறான். அப்ப அவ்வளவு செல்போன் வாங்குறோம், எல்லாரும் வாங்குறோம், அதிகமான பேர் வாங்குறோம். அப்ப பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடு இருக்கா? குடிசையில் வர்றோம், எல்லாம் போய் ஏறிட்டு 2-3 மாடி கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப வீடு கட்டுறது காசு இருக்கு, நகை வாங்குறதுக்கு. அந்த காலம் என்ன நகை, சும்மா செயின் 2-3 வெரைட்டி தான் இருக்கு. தங்கம்னு பேரா இருக்குமே தவிர பல வெரைட்டி எல்லாம் இருக்காது. இன்னைக்கு பார்த்தா நகை கடை தான் நிறைஞ்சு வழி. இப்ப பார்த்தாங்க 22,000 போனாலும் அது விடமாட்டேன்னு சொல்றாங்க. 22 ஆகிப்போச்சு. இப்ப 22க்கு வந்தாலும் விடமாட்டோம்னு போறாங்க. அத்தனை வகை, அத்தனை டிசைன். எதுக்கு நான் சொல்லுவேன்னா, காசு புலங்குதா இல்லையா? மக்கள் தொகை பெருகி போனா காசை பங்கிட்டு கொடுத்தா குறையுமில்லைங்க. உங்க கருத்து பிரகாரம் ஒரு மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது 1000 ரூபாய் புலங்குனா, மக்கள் தொகை அதிகமா 500 தானே புலங்கணும். அப்படி புலங்க காணாம 1000 ரூபாய் புலங்குறதுல 20,000 ரூபாய் புலங்குத. ஒருத்தன் சம்பளம் வாங்குறானே, அவுட் சோர்சிங் வேலையில 1 லட்சம் ரூபாய் வாங்குறானே, மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறான். 5 வருஷம் போய் 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் போய் இவ்வளவு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் சம்பாதிக்க முடியாது, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு என்ன, எல்லாம் தாறுமாறா. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பணம் இல்லாம இருக்குதா? என்ன நினைச்சதெல்லாம் வாங்குறான். எல்லாத்திலும் வகை வகையா வச்சுட்டு இருக்கான். ஒவ்வொரு பொருளையும் அத்தனை என்னென்ன வகை, எத்தனை நவீனங்கள் வந்திருக்கிறது அவ்வளவே வாங்குறான். எல்லாரும் வாங்குறான். கிராமத்துல வீடு இல்லாதவங்க கூட டிவி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், பணமும் உணவுக்கும் தட்டுப்பாடு இல்ல. உணவு வாங்க காசு வேணுமான்னு கேட்டீங்கன்னா காசுக்கு இன்னொரு தட்டுப்பாடு. சோத்துக்கு சம்பாதிச்சாலே போதுங்கிறது மனிதனுக்கு தேவை, அவ்வளவுதான். அதை தாண்டி என்னென்னமோ வாங்குறதுக்குலாம் மனுஷன் காசு இருக்குத. அந்த மாதிரியான அளவுல பணம் வந்து அதிகமாக புழங்குகிற காட்சியை பாக்குறீங்க. அப்ப மக்கள் தொகை குறைவா இருக்கும்போது இவ்வளவு பணம் இல்ல, இவ்வளவு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. உங்க தாத்தாவும் அனுபவிச்சிருப்பாரா? உங்க பாட்டனார்லாம் இப்ப நம்ம அனுபவிச்சோமே, நம்மள ஒரு ஏழை அனுபவிச்சோமே, இத அன்னைக்கு ஒரு பணக்காரன் அனுபவிச்சிருப்பானா? நம்மள ரொம்ப ஒரு ஏழை எடுங்க, இவன் என்ன அனுபவிக்கணும் லிஸ்ட் போடுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு பணக்காரன் இருந்தான்ல, அவன் என்ன அனுபவிச்சான்னு போடுங்க. நம்மள கம்மியா தானே இருக்கு. அப்ப யார்கிட்ட பணம் ஜாஸ்தியா இருக்குது? மக்கள் தொகை அதிகமானவன பணம் ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் தொகை பெருகுனா நாட்டுக்கு நல்லதுங்கிறத சொல்லணும், அறிவாளி சொல்லணும். பெருக பெருக தாண்டா நிறைய உற்பத்தி பண்றான். மனிதனுடைய சிந்தனை என்னது, மார்க்கெட் நான் வாழ நினைக்கிறேன், நான் வாழணும், என்ன செய்யணும், என்ன புதுசா கண்டுபிடிப்போம், அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சு விட்டுட்டே இருப்போம். பறவையா உணவு உண்டாக்குவான், உணவே தயாரிப்பான், தேவை போட்டு மார்க்கெட் பண்ணிட்டு இருப்போம். விளையாட்டு சாமான தயாரிக்கிறான், எல்லாம் தயாரிக்கிறான். எல்லாத்துக்கும் என்ன காரணங்கிறீங்க, மக்கள் பெருக 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 நிர்பந்தம் ஏற்பட்டு நிறைய உற்பத்தி பண்ணிட்டே இருக்கான். மார்க்கெட் ஆகுது, விற்பனை ஆகிறது இருக்குது. அதை வழங்காம என்ன செய்யறான், இத வந்து பண்றான். அது போக செலவு, இது சுற்றுலா வேற இருக்க செலவு பண்ணிட்டு செய்யறது. வருஷத்துக்கு 1 மாசம் அப்படி ஊட்டி கொடைக்கானல் ரவுண்ட் அடிச்சு வரலாம் காசு இருக்குது. வழங்குதா? நம்ம அப்ப மட்டும் கற்பனை பண்ணிருப்பானா, இந்த ஊட்டி கொடைக்கானல் போறது கற்பனை பண்ணிருப்பானா? அப்ப அந்த மாதிரி பிளைட் எல்லாம் இறங்க வராது. அந்த மாதிரிலாம் போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. சும்மா கட்ட வண்டியில போயிட்டு இருந்தோம்னா என்ன செய்யறான், இங்க இருந்து ஊருக்கு போறாங்க 2000 ரூபாய் செலவழிச்சு பஸ்ஸுக்கு டிக்கெட் பண்றான். அரசாங்க பஸ்ல ஏறாம 2000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, சொகுசுல வந்து என்ன செய்யணும் போகணும்னு செலவழிக்கிறது நம்ம தயாரா இருக்கிறோம். அப்ப எதுக்கு எல்லாம் சொல்றோம், பணத்துக்கும் தட்டுப்பாடு இல்ல, உணவுக்கும் தட்டுப்பாடு இல்ல. தண்ணி தட்டுப்பாடு ஆகி போச்சா? தண்ணி கிடைக்கலையா? தண்ணிக்கு எந்த பஞ்சமே கிடையாது. நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல தண்ணி கூட 5 ரூபாய்க்கு வித்துச்சு. அந்த காலத்துல தண்ணி கூட வாங்குறதுக்கு 5 ரூபாய்க்கு தண்ணி கூட வாங்கி விற்கணும். தண்ணி எடுப்பதற்காக இங்க இருந்து இங்கேயோ போயிட்டு வருவாங்க. பல கிராமங்கள்ல என்ன செய்வாங்க, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போய் பெண்கள் தலையில தூக்கி வச்சுட்டு 2 தண்ணி கொடுத்து கொண்டு வருவார்கள். வீட்டுல கொண்டா தண்ணி கொடுத்தோம்னா ஊத்திட்டு 10 ரூபாய் வாங்கிட்டு போயிருமா. இன்னைக்கு தண்ணி அப்படியா இருக்கிறது. நிலத்தடி நீருங்கிற மோட்டர் போட கண்டுபிடிச்சுக்கிட்டான். மேலே ஆண்ட ஒரு கீழே எடுப்பண்டான்னு இருக்கிறானா இல்லையா, எடுத்து போர் தண்ணி எடுக்கிறான். எங்கேயே உள்ள தண்ணீர்லாம் அங்க ஒன்னா சேர்த்து என்ன செய்யறான், அதை பண்ணிடுறான்.
அப்புறம் அந்த கடல் நீரையும் குடிநீர் ஆக்குவாங்கிறான். அதை என்னத்தையே பண்ணி கடல்ல கிடக்கிற நீர்லாம் என்ன செய்யறான், குடிநீர் ஆக்குறான். மழை தண்ணீர் பெய்யற மழை தண்ணீர் அது 100 வருஷம் பஞ்சத்தை தாங்கும். ஒரு வருஷத்துக்கு உள்ள மழை வந்து ஒழுங்கா பாதுகாத்து வச்சிருந்தோம்னா அது 100 வருஷத்துக்கு பஞ்சத்தை தாக்கு பிடிக்கக்கூடியது. மழை தண்ணி வீணாகிறத கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், மழை நீரை சேமிக்கிறாங்கிறான். வீடுகளில் கட்டடத்துல மழை நீரை சேமிக்கிறத வச்சு பூமிக்குள்ள இறங்குச்சுன்னு சொன்னா அது பல வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதை நெறிப்படுத்தினானே ஆனால் அந்த தண்ணி பஞ்சமே இருக்காது. இப்ப என்ன செய்யலாம், காத்த தண்ணியாக்கலாம் பாருங்க, மிஷின் போட்டுருக்கான். வீட்டுல ஒரு மிஷின் வாங்கி வச்சிட வேண்டியதான். அது குடி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏழுந்து வர இந்த காற்றுல உள்ள ஈரப்பத்தை அப்படி உறிஞ்சி ஒண்ணு தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டியதில்லை, ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. அது மிஷின் இங்க நம்ம நாட்டில் தமிழ் மெட்ராஸ்ல விக்குது. அதை வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன செய்யும், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை தண்ணியாக ஆக்கி ஊத்திக்கிட்டே இருக்கும். சொட்டு சொட்டு வடிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ராத்திரி போனா 3 கூட 4 கூட நனைஞ்சு போயிடும். சுகாதாரமான கிருமிகள் இல்லாத அற்புதமான தண்ணி. அப்ப தண்ணி இல்லாம தண்ணி கிடைக்குது. அப்ப எங்க போயிட்டு இருக்கிறது உலகம், தண்ணி தட்டுப்பாடு. எங்க தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. அப்ப எல்லாமே அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் தண்ணி தட்டுப்பாடு கிடையாது. இடம் தட்டுப்பாடா, இடம் தட்டுப்பாடு கிடையாது. இடத்தை பொறுத்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து சைனாவுல 10 பேர் தான் இருக்கிறாங்க. கணக்கு பண்ணலாம். ஒரு சதுர கிலோமீட்டருங்க, இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், அதான் ஒரு சதுர கிலோமீட்டர். அவ்வளவு பெரிய இடத்துக்கு ஒரு ஊருன்னு வைங்களேன். ஒரு ஊருக்கு எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணி பிரிச்சோம்னா, உலகத்தில் அதிக மக்கள் உள்ள ஒரு நாடு சைனா. அதுல சதுர கிலோமீட்டருக்கு 10 பேர் இருக்கான்னு சொன்னா அப்ப எவ்வளவு இடம் இருக்கு, பறக்கத்தா இருக்குது. இடம் தட்டுப்பாடா. ஒரு நம்ம வந்து இந்த இடத்துல இருப்போம் நெருக்கிறதுனால உண்டாவது பிரச்சனை. பரவல இடம் சும்மா காலியா தான் கிடக்குது. இங்க இருந்து அப்படி போயிட்டு இருந்தா ரோடு கூட காலியா தான் கிடக்குது. எல்லா பக்கம் ஊரா இருக்குது. எல்லா இடத்துல கட்டணமா பாக்குறீங்க. இங்க இருந்து உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி போனீங்கன்னு சொன்னா போற வழியெல்லாம் பாத்துட்டு போங்க, அவ்வளவு சும்மா தான் கிடக்குது. நம்ம இங்க இடம் விலை ஏறது காரணம் என்ன, நான் மண்ணெல்லாம் இருப்பேன், நான் திருவள்ளிக்கெல்லாம் இருப்பேன், அதனால ஏறுது. எல்லாரும் ஒரு இடத்துல போய் குவிகிறதுனால ஏறுது. அதை கூட என்ன பண்றான், இப்படி போயிட்டு இருக்கான். போங்கடா, இப்படி இடம் கிடையாது, இப்படி போவேன். இப்படி போறது கஷ்டமா தான் செய்வேன். இருக்கிற ஒரு சென்னை 50 மாடி ஆக்குவேன், 40 மாடி ஆக்குவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்கலாம். அப்ப திறமை பயன்படுத்துறாங்கல்ல, அது வளர வளர எங்க இடத்துக்கு தட்டுப்பாடு இருக்குது. காசு மட்டும் கூட எவ்வளவு இடம் உனக்கு வேணும், இடமே கிடைக்கல, இடம் யாரும் விற்க தயாரா இல்லை, இடம் கிடைக்குமா இடம் கிடைக்குமா கேட்டுட்டு இருக்கீங்க. விளம்பரம் பண்றான், இடம் இருக்கு, ஒரு சென்ட் ஒரு பிளாட் விலை 1200 சதுரமா, சதுரடி 30 எல்லாம் போடுற விளம்பரம். சதுரடி 60 ரூபாய், சதுரடி 100 ரூபாய் விளம்பரம், சதுரடி 1000 ரூபாய். காத்தோட்டமான இடம், மெயின் ரோடு விளம்பரம் பண்றான். இருக்கு பத்தி விளம்பரம் பண்றான். இடம் கிடைக்கலையா, காசு உண்ட காசும் இருக்குது, இடம் இருக்குது. அப்ப இடம் எங்க தட்டுப்பாடுங்கிற, விற்க முடியாம அலைகிறானுங்க. பிளாட்டை போட்டு வச்சுக்கிட்டு வாங்கலையா எங்க இடம் தட்டு போய் சொல்ற, நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்றாலும் பிரச்சனை ஆகுது. நீ எல்லாமே விசாரமா எடுத்து போ, தயாரா இருந்தா இடம் எங்க தட்டுப்பாடா இருக்குது. சரி, வேற என்ன தட்டுப்பாடு இருக்கு, இன்னும் பார்ப்போம். இன்னும் என்னென்ன சொல்றாங்க, எதுக்கு விரிவா சொல்ற முடியும்னா, இந்த வாதங்களுக்கு நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ண நாளைக்கு எதிர்காலத்துல பதில் சொல்லணும். கேட்டுட்டு போறதுக்காக இல்ல, இஸ்லாத்தை நோக்கி கேள்வி கேட்டார்களே, ஆனால் பாயிண்டா நீங்க சொல்வதற்கு தான் இந்த விவரங்களை கூடுதலா சொல்லப்படுகிறது. இன்னும் இது சம்பந்தமா, இந்த மக்கள் தொகை பெருக்கம் சம்பந்தமா என்னென்ன சொல்றாங்க, அது எப்படிலாம் அபத்தமா இருக்குது என்பதை நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.